ஆண்டவர் தெளிவா கூப்பிடுறாரு, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மூணாவது சொல்ற, தகப்பனுடைய வீட்டையும் கூட விட்டுட்டு புறப்பட்டு வா. புறப்பட்டு வா. அல்லேலூயா. எத்தனையோ முறை உங்களை கூப்பிடுறாரு ஆண்டவர் இதே மாதிரி. பார்வதி சிஸ்டர், உங்க தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வாங்க. ரெபேக்கா அக்கா, உங்க தேசத்தை விட்டுட்டு வாங்க. ஜாஸ்மின், உன் இனத்தை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு? எதுக்கு கூப்பிடுறாரு? 12:2 வாசிங்களேன். 12:2 எதுக்கு கூப்பிடுறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் நான் உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும்படியாய் கூப்பிட்டேன். உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் கூப்பிட்டிருக்கேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவதற்காக நான் கூப்பிட்டிருக்கிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகத்தான் உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுன்னு கூப்பிடுறேன். அல்லேலூயா. ஆனா நீ எல்லாத்தையும் நம்பி 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 அவங்க பின்னாடியே போய் எதை இழந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்காய். இப்போ புரியுதா அவங்களுக்கு? நம்ம ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஆண்டவரை பின்பற்றவில்லை, நம்முடைய இனத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நம்முடைய தகப்பனுடைய வீட்டின் பாரம்பரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இது எல்லாத்தையும் விட்டு பாரு, நான் காட்டுகிற இடத்துக்கு வா, நான் உனக்கு ஒத்தாசையா இருப்பேன், நான் உனக்கு ஆறுதலா இருப்பேன், உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும், உன்னதமான ஆசீர்வாதம் வரும். கொண்டு போயிட்டே இருக்கிறார். அவரை நம்பி அவருக்காக எதையாவது செய்யும் போது ஆண்டவர் நம்மளை கைவிடாம கரெக்டா மேன்மையை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. நம்ம அப்பப்போ ஸ்டாப் பண்ணி உலகத்தையும் பார்த்துக்கிறோம். பணம் தேவை தானே பாஸ்டர்? பணம் தேவைங்கிறது அவருக்கு ஒத்தாசையா இருக்கிறவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் செய்வார். நீ திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிக்கிட்டே இருக்கிற. எதை திரும்பி பார்க்கிற? ஐயோ இது அழியுது, ஐயோ இது நமக்கு தேவையே, ஐயோ இவங்க நமக்கு அவசியம் தானேன்னு சொல்லி உறவுகளையும் சொந்தங்களையும் பணங்களையும் திரும்பி பார்த்து தான் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை பிரித்தெடுத்த தேவன் யாரு? நான் தான். ஏன் பிரித்தெடுத்தேன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஒருவேளை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கலாம், இனிமேல் பார்க்குறவங்களா இருக்கலாம், ஆராதனையில் உட்காந்து கேட்குறவங்களா இருக்கலாம். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஏன் பிரித்தெடுக்கிறார்னா, எதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவதற்காக. ஆமென். 2-3 வாரமாகவே ஆண்டவர் இதைத்தான் பேசிட்டு இருக்கிறார். பிரித்தெடுக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். இன்னைக்கு நான் உனக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்காக பிரித்தெடுத்திருக்கிறேன், தெரிந்தெடுத்திருக்கிறேங்கிறார். ஒத்தாசைனா என்னது? நான் தான் உனக்கு உதவி செய்வேன், நான் தான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆண்டவர் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாருங்க. நீங்கள் பாவமே பண்ணியிருந்தா கூட உங்களை மன்னிச்சு அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆசையாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியல. தகப்பன் அப்படிங்கிறத யாராவது விட்டு கொடுப்பாங்களா? தாய் அப்படிங்கிறத யாராவது விட்டு கொடுப்பாங்களா? மாட்டாங்க. எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க. என்கிட்ட இருக்க பணத்தை கூட எடுத்துட்டு போங்க, என் வீட்டில் இருக்க சோபாவை கூட தூக்கிட்டு போயிருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் தாரேன். ஆனால் என் பிள்ளைய மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது அவ்வளோ உறவு. இப்போ ஆண்டவரும் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு தர மாட்டேன், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் சொன்னார்னா, அந்த கீழ்ப்படிதல் தான் அந்த ரிலேஷன்ஷிப். ஆமென். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்திருக்கிறார். என் சத்தத்துக்கு செவி கொடு. அது துன்பமா இருக்கலாம், துயரமா இருக்கலாம், நான் அழைத்து கொண்டு வருகிறது வனாந்தரமா இருக்கலாம், ஆனா நான் உன்னை கொண்டு போறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியில வந்த உடனே அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசம் தெரிஞ்சிச்சான்னு கேட்டா தெரியல. அவங்க கண்களுக்கு தெரிஞ்சது வனாந்தரம்.
இன்னைக்கும் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக பிரித்தெடுக்கப்படும் பொழுது, தெரிந்தெடுக்கப்படும் பொழுது, கர்த்தர் நம்மளை அந்த பாதைக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம கண்களுக்கு முன்பதாக என்ன தெரியும்னா வனாந்தரம் தான் தெரியும். நிறைய விசுவாசிகள் இந்த வனாந்தரத்தை பார்த்துட்டு ஐயோயோ இதை விட எகிப்துவே தேவலன்னு நினைப்பாங்க. யார் மாதிரி? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதானே நினைச்சாங்க. மோசே, இந்த வனாந்தரத்தில் கொல்லவா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, இதுக்கு நாங்கள் அங்கேயே என்ன செஞ்சிருப்போம், கூழும் களியும் தின்னுக்கிட்டாது நாங்கள் வாழ்ந்திருப்போம், அங்கே சாக இடம் இல்லையா இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு முறுமுறுத்தாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று தான், அவர் ஒத்தாசையா இருக்கிற வரைக்கும் அது வனாந்தரமாவே இருந்தாலும் அழைத்து வந்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னை தெரிந்தெடுத்தவர் வல்லமையுள்ள தேவன். அவர் என்னை வனாந்தரத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தா கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த இடத்துல பாலையும் தேனையும் ஓட செய்வா, இந்த இடத்துல ஆறுகளை ஓட செய்வா. நான் வந்திருக்குது வறட்சியா இருந்தாலும் அவர் இந்த இடத்தை செழிப்பாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தப்போ செழிப்பா தான் இருந்துச்சு, போனாரு. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தப்போ வனாந்தரமா தான் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாமை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க வனாந்தரத்துக்குள்ள வந்தாலும் ஒத்தாசை இருக்கிறது கர்த்தர். மகன் ஒத்தாசையா இருப்பான், மக ஒத்தாசையா இருப்பா, என் பெற்றோர்கள்லாம் எனக்கு ஆதரவா இருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க. நினைச்சாலே வேதனையா தான் இருக்கும். என்ன நினைச்சாலே? என் மருமக வந்துட்டா பாஸ்டர், இனி எனக்கு ஒரு குறை இல்லை. என் மருமகன் வந்துட்டான், இனி எனக்கு ஒரு குறை இல்லை. என் பேரன் பேத்திகளாக வந்துட்டாங்க, குறை இல்லை. அவங்கெல்லாம் எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? ஒரு சந்தோஷத்துக்காக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் அவங்கள நம்புனீங்கன்னா அந்த சந்தோஷம் வேதனையாக மாறிடும். எப்போ மாறுது சந்தோஷம்? எப்போ வேதனையாக மாறுதுன்னா அவங்கள மட்டும் நம்ம நம்பும்போது. இவங்க தான் எனக்கு எல்லாம் நினச்சிடக்கூடாது. இவங்க என் லைஃப்பில் கர்த்தர் கொடுத்த ஒரு உறவு, அவ்வளோதான். ஒரு லிமிட் வச்சுக்கணும். அதுக்காக அவங்கள வெறுக்கக்கூடாது. அவங்களுக்காக எல்லாத்தையும் நம்ம செய்யலாம், ஆனால் கர்த்தரை தான் நம்ம நம்பி இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், எல்லாத்த விட கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தாவீது சொல்றாரு, கோலியாத்தே நீ ஈட்டியை நம்பி வர, கேடகத்தை நம்பி வர, உன்ட இருக்கிற ஆயுதத்தை நம்பி வர, உன்ட இருக்கிற பலத்தை நம்பி வர, ஆனா நான் ஒண்ணுமே இல்லை, நீ நிந்திக்கிற தெய்வத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஜெயம் யாருக்கு கிடைத்தது? ஒன்றுமே இல்லாத தாவீதுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு ஒத்தாசைய கர்த்தர் இருந்தாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தீரும் நினைத்து கொண்டிருந்தது கோலியாத்து தான் ஜெயிப்பான்னு நினைச்சாங்க. ஏன்னா எல்லாமே அவன்கிட்ட தான் இருந்துச்சு. உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா உங்ககிட்ட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால இந்த மாதத்துல நீங்க கர்த்தரையே உங்களுக்கு ஒத்தாசையாய் கொள்ள வேண்டும். அப்புறம் பவுலை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். கலாத்தியர் 1:14-15 வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, எல்லாரும் சொல்றீங்களா? என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அவர் எங்க தெரிந்தெடுத்தாராம்? பவுல் சொல்றாரு, நான் தாயின் கருவில் உற்பத்தியானது முதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வேதனையே இது ஒண்ணுதான். எனக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. அப்படி சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கா பாஸ்டர்? எனக்கு நிறையா பேர் இருக்காங்க. திங்கக்கிழமை மாமா வரேன்னு இருக்காங்க, செவ்வாய்க்கிழமை மச்சான் வராரு, புதன்கிழமை அங்கேருந்து வராங்க. எனக்கு ஒரு குறையும் இல்லை பாஸ்டர். அப்படி சொன்னாங்கன்னா கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் யாரையுமே பிரித்து எடுக்கிறார். நிறைய பேரை பார்க்குறேன், கடனுக்குள்ளே நிற்பாங்க, கஷ்டத்துக்குள்ளே நிற்பாங்க, குறைவுக்குள்ளே நிற்பாங்க, வேதனைக்குள்ளே நிற்பாங்க. ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டிருக்காங்க பாஸ்டர். அப்படி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் எடுக்க மாட்டிருக்காங்க? உன் கஷ்ட காலத்தை நினச்சி அவன் இருக்கான், ஆனால் நீ வனாந்தரத்துக்குள்ளே இருக்க. கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவார். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கை